பாஜக தமாக இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி என தகவல் வெளியாகியுள்ளது. இதன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்கிட கேட்கலாம். சமயமணிவண்ணன் வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக அங்கம் வகிப்பதாக தொடர்ந்து கூறி வந்த நிலையில் தற்போது இன்றைய தினம் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையிலான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையானது சென்னை ஸ்ரீநகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் இன்று நடைபெற்றது. இன்றைய தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இன்றைய தினமே பாஜக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையானது இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. முன்னதாக பாமக சார்பாக பாஜக கூட்டணியில் பாமகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு தொகுதி பங்கீடானது இறுதி செய்யப்பட்ட சூழலில் அடுத்ததாக புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் அவருக்கும் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக தொகுதி பங்கீடானது கையெழுத்தானது. இதன் தொடர்ச்சியாக தமிழ் மாநில காங்கிரசுக்கும் இன்றைய தினம் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் இன்றைய தினம் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படவில்லை என பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட இல்லை என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக பாஜக கூட்டணியில் 3 முதல் 4 மக்களவை இடங்களும் ஒரு மாநிலங்களவை இடங்களும் கேட்கப்பட்டதாகவும் அதற்கு 2 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க பாஜக தரப்பு முன் வருவதன் காரணமாகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனுக்கு இதில் விருப்பம் இருப்பதன் காரணமாக இன்றைய தினம் இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாகவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இன்றைய தினம் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் இன்றைய தினமுமே தொகுதி பங்கீடு குறித்து மட்டுமே ஆலோசனை நடத்தப்பட்டதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். குறிப்பாக இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 கட்டங்களாக தொடர்ந்து தொகுதி பங்கீடு குறித்தும் தேர்தல் விவரங்கள் குறித்தும் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே ஆலோசனை நடத்தப்பட்ட வந்த சூழலில் இன்றைய தினம் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்டது. இத்தகைய சூழலில் இன்றைய தினமும் தொகுதி பங்கீடு கையெழுத்தாகவில்லை எனவும் மீண்டும் தனது ஆதரவாளர்களுடன் தனது கட்சியினருடன் ஆலோசனை நடத்திய பின்னர் எந்த தொகுதியில் எத்தனை தொகுதி ஒதுக்கப்படும் என தெரிவிப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக பாஜகவிடம் மயிலாடுதுறை, தஞ்சை உள்ளிட்ட தொகுதிகள் கேட்பதாகவும் இதில் தஞ்சை தொகுதியை தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் அமமுக ஆகிய 2 கட்சிகளும் கேட்பதன் காரணமாகவே இந்த இழுபறியானது நீடிப்பதாகவும் தொடர்ந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் நடத்தப்படும் எனவும் அப்போ சுமூகமான தீர்வு எட்டப்படும் எனவும் இன்றைய தினமே சுமூகமான தீர்வு எட்டப்பட்ட சூழலில் விரைவில் தொகுதிகள் குறித்தும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.